மணி கூட சேர்ந்தா உன்னோட கேரக்டரையும் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் நீங்களும் ஆசைப்பட்டது அதானே, ஏதாவது ஒரு விதத்தில் அவளை கஷ்டப்படுத்திடணும். என்னதான் இருந்தாலும் நீ செகண்ட் தான். ஆமாம், என்னதான் இருந்தாலும் நான் செகண்ட் தான். இதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கும், போக போக தான் தெரியும். மணிக்கு நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிற? மொத்தமாக வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மணி கூட சேர்ந்தா உன்னோட கேரக்டரையும் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. ஆமாம், அது உண்மைதான். நிறையா பேர் வந்து என்னோட கேரக்டரை வந்து ரொம்ப 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 சீப்பாக பேசுனீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம கஷ்டத்தை கூட ஷேர் பண்ண முடியாத நிலைமை தான். இப்போ அவளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை வந்து என்கிட்ட கூட சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் நான் கஷ்டப்படுவேன், என் கூட சேர்ந்ததுனால தானே இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படுவேன். அதனால் நிறைய நாள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணியிருக்கிறதெல்லாம் நானே உணர்ந்திருக்கேன். ஆனால் நீங்களும் ஆசைப்பட்டது அதானே, ஏதாவது ஒரு விதத்தில் அவளை கஷ்டப்படுத்திடணும். இவன் கூட சேர்ந்ததுனால கஷ்டப்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் இதை நானே சொல்லணும்னு நினச்சேன். தான் நிறைய பேர் நிறைய சொன்னீங்க. ஆனால் எனக்கு அந்த அந்த டைமில் நான் நிறைய ஹர்ட் ஆகியிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் என்ன கண்ணுக்கு வரும்னா, இவங்களோட அந்த நல்ல விஷயங்கள், இவங்களோட அந்த எனக்கு சொல்ல தெரில. இவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. எனக்கு இதை எப்படி சொல்லணும்னு தெரில. ஹீ இஸ் பர்ஃபெக்ட், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடியே அவங்க பர்ஃபெக்ட் தான், இப்போவும் பர்ஃபெக்ட் தான், எப்போவுமே பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் யோசித்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் ஓகேவா இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே யோசிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க. அது எவ்வளோ தூரம் எங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது அந்த கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து ரீட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்ன தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில், ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் எனக்குமே தோணும். நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், வாழ்க்கையில் ஏமாந்துட்டோம், அது அவ்வளோ பெரிய கிரைம் இல்லையே. நம்ம யாரும் ஏமாத்தலையே, நம்ம எல்லாருக்கும் உண்மையாக தானே இருந்தோம். நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம், நம்ம மேலே தானே பரிதாபம் வரணும். ஆம்பளை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை பரிதாபமாக பார்க்கவே மாட்டாங்க. என்ன பண்ணாலும் நீ ஆம்பளை, நீ அப்படி, நீ பண்ண தப்பு அப்படி மூவ் ஆன் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கடுப்பான விஷயம் தான். மூவ் ஆன் பண்ணுங்க, ஏன் அதையே நினச்சி அழுதுட்ருக்கீங்க, சிம்பதி கிரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்களே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சொன்னீங்க. அப்போல்லாம் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சரி மூவ் ஆன் பண்ணலான்னு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மூவ் ஆன் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு முன்னாடி மூவ் ஆன் பண்ணாதாங்க பிரச்சனை. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மூவ் ஆன் பண்ணால் என்ன பிரச்சனை? அது லீகலி அக்செப்டட் தானே. ஏன் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? இவன் கடைசி வரைக்கும் சிரிச்சிடவே கூடாது, அழுதுகிட்டே செத்து போயிடணும்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரில. சரி ஓகே, இது உன் கொஸ்டின் டைம், நான் பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ செகண்ட் தான். ஆமாம், என்னதான் இருந்தாலும் நான் செகண்ட் தான். அது என்ன நீ எப்படி சொல்லிட்ட? ஆமாம், உண்மை தானே, அவங்க சொல்கிறது உண்மை தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதை நினச்சி நான் வந்து கஷ்டப்பட்டதோ இல்லாட்டி கேவலமாக நினச்சதோ இல்லை. ஏன்னா எனக்கு உண்மை தெரியும்ல, ரியாலிட்டி எனக்கு தெரியும். அதனால் நான் அதை வந்து நம்ம செகண்ட் தான் என்னதான் இருந்தாலும் அப்படின்னு நான் வந்து வருத்தப்பட்டது கிடையாது. அது உண்மை தான். அண்ட் இதுக்கு நான் வந்து இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர்ன்றது ஆகுது. அப்படி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்படியே ஒன்றும் இருக்கிறது இல்லையா. அடுத்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, அடுத்த எண்ணில் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்க தானே செய்யுது. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ விவர் டுகெதர். ஆனால் அதை ஏன் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிங்கன்றது தெரியல. அது லவ் ஃபெயிலியர், இது லைஃப் ஃபெயிலியர், அவ்வளோதான். லைஃப் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு திருப்பி ஒரு லைஃப் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு லைஃபே ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் லைஃப் இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கும் லைஃப் ஃபெயிலியராக இருக்குது. இப்போ என் மூலியமாக அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து நான் செகண்ட் தான்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக நான் தான் ஃபஸ்ட் இருப்பேன்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். இதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கும், போக போக தான் தெரியும். இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? எப்போவுமே நல்லா இருக்கணும்னா நம்ம நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எப்போவுமே எங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நானும் டெய்லி வேண்டிகிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கிற இந்த பாண்டிங்கை எண்டு வரைக்குமே நான் கொண்டு போய் காட்டுறேன்.
மணிக்கு நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிற? நான் அதெல்லாம் நினச்சி நிறையா ஆச்சரியப்பட்டிருக்கேன் நிறைய. ஏன்னா நானும் இவங்களுக்கு ஒரு ஃபேன் தானே, அது நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும். நானும் ஒன் ஆஃப் த ஃபேன்கள் தான் ஃபார் ரசிகனின் ரசிகன் மணிக்கு. இவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் இவங்களுக்கு நான் வந்து டெக்ஸ்ட்லாம் பண்ணுவேன், ஆனால் சார் வந்து பார்த்ததே கிடையாது முன்னாடி. ஸோ அந்த ஃபேன்ஸ் இவங்களுக்கு நிறைய இருக்காங்கன்ற விஷயத்தில் நான் வந்து ரொம்ப பெருமை தான் படுறேன். ஏன்னா உங்களால் தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இனிமேல் இவங்க ஒரு ஹைட்டுக்கு போகிறாங்கன்னா அது உங்களால் மட்டும்தான். அதனால் இவங்களை வந்து ஒரு படி மேலே ஏற்றுறதுக்கும் நீங்கள் தான் காரணம், ஒரு படி கீழே இறக்குறதுக்கும் நீங்கள் தான் காரணம், எல்லாமே உங்களால் தான். அதனால் நீங்கள் இல்லைன்னா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சந்தோஷம் தருது, ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் தருதுன்னா அது எனக்கும் சந்தோஷம் தான், எனக்கும் சக்ஸஸ் தான். இவங்களுக்கு வந்து பொண்ணுங்க ஃபேன்ஸ் மட்டும் ஜாஸ்தி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஜாஸ்தி இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்டலாம் வந்துட்டு பேச முடியாமல் அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் எதுவுமே கண்டினியூ ஆகாத மாதிரி இவங்களோட பாஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் அந்த வகையில் நான் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு தடையெல்லாம் போட மாட்டேன். நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான லைஃப் பார்ட்னராக தான் இருக்கும்னு ஆசைப்படுறேன். கமெண்ட் வந்துடும் போச்சு உன் லைஃப் முடிய போகுது அப்படி. இல்லை நான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான லைஃப் பார்ட்னராக இருப்பேன். ஏன்னா இவங்களோட லிமிட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களோட லிமிட் எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சனால தான் நான் இப்படி சொல்கிறேன். இன்னொன்று, இவங்களோட ஃபேன்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் இவங்க வந்து க்ரஷ் மெட்டீரியலாக நிறைய பேர் எடுத்துருந்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இவங்களோட ரீல்ஸுக்கெலாம் வந்து அழகாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய என்கேஜ்மெண்ட்டுன்னு ஆணுச்சுல. அதுக்கப்புறம் நிறைய டிஎம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். முன்னாடி க்ரஷ்ஷு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே அண்ணான்னு மாறிட்டாங்க. நிறைய பேர் வந்து அண்ணான்னு மாறிட்டாங்க. நான் இவள்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தியா நீ என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு போஸ்ட் போட்டேன், என்கிட்ட இருந்த ஃபுல்லாக பேர் க்ரஷ்ன்னு சொன்னேன், எல்லா பேரையும் நீ வந்து தங்கச்சியாக மாற்றி விட்ட அப்படின்னு சொன்னேன். அது வருத்தமாலாம் இல்லை, காமெடியாக சொன்னேன். பொண்ணு இதையும் கான்ட்ரவர்சி, மணிக்கு வந்து தங்கச்சிலாம் வேணாமா க்ரஷ்லாம் வேணாமான்னு சொல்லிட்டு இதையும் கான்ட்ரவர்சியாக தான் கிளப்பி விட்றாதீங்க. எந்த அளவுக்கு அவங்க என்கிட்ட ஃப்ரீயாக பழகுறாங்கன்றதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, அதுக்குன்னு நீங்கள் வந்து இவங்களை வந்து க்ரஷ் மெட்டீரியலாக பார்க்காமையோ இல்லாட்டி இவங்களை ரசிக்காமையோலாம் இருந்துடாதீங்க. அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல வந்தேன். ரசிகன் வந்து எப்போவுமே ரசிக்கப்படணும், அதுதான் என்னோட ஆசையும். அதனால இவங்களோட அந்த விஷயத்துல நான் அவ்வளவா இன்வால்வ் ஆக மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஒரு பேஸே வேற, ரசிகன் மணியோட பேஸே வேற. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அவங்கள ரசிச்சுட்டே இருங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இவங்களை ரசிச்சாங்கன்னா எனக்கு அது சந்தோஷம் தான். ஏன்னா என்னோட மணியை வந்து நீங்களாம் ரசிக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்கும். ஐயோ எல்லாரும் சொல்லுவாங்க அவனை எங்க ரசிக்கிறோம், உங்களை தான் ரசிச்சுட்டு இருக்கோம். இல்லை அவங்கள தான் நீங்கள் ரசிக்கணும், அவங்க ரசிக்கிறபடியாக தான் இருக்காங்க. அவளுக்கு தைரியம் வந்துருச்சு, முன்னாடி மாதிரி இவன் கிடையாது, இப்பதான் கேவலமா ஆயிட்டான்ல, இப்ப இனிமேல் யாரு இவள இருக்காங்க. இந்த கல்யாண காலம்லாம் வந்து அந்த தைரியம் வந்துருச்சு. எப்படியும் இவனை இதுக்கப்புறம் யாரும் பார்க்க போறது இல்லை. இன்னொன்னு நான் சொல்ல நினைச்சேன், நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டு என்ன மாதிரி முன்னாடி நான் எப்படி பேசாம இவங்க ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்களாம் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் பேச வச்சிடறேன் இவங்ககிட்ட. சரி ஓகே, எப்படியோ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அனுமதி கிடைச்சிருச்சு. லாஸ்ட் கொஸ்டின், மொத்தமாக வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மொத்தமாக வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு எல்லாரோட பிளெஸிங்ஸுமே வேணும். அவங்க சொன்ன மாதிரி யாரையுமே வந்து நாங்கள் வந்து எனிமையாக நினைக்க போகிறது எதுவுமே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்களோட கப்பிள் வீடியோஸையும் நான் விரும்பி பார்த்த ஒரு பொண்ணு தான். அதனால் எனக்கு எல்லாரோட பிளெஸிங்ஸுமே வேணும். அதனால் எங்களை பற்றி அவங்ககிட்டயோ அவங்கள பற்றி எங்ககிட்டயோ யாருமே பேசி எதுவுமே யாரும் ஹர்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் மீறி நாங்கள் ஒரு பெரிய முடிவு இப்போ எடுத்திருக்கோம். அதனால் எல்லாரோட பிளெஸிங்ஸுமே எங்களுக்கு வேணும். நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ நல்லபடியாக வாழ விடுங்க. எங்களுக்கு வந்து எல்லாரோட பிளெஸிங்ஸும் வேணும். யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க, யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் சமம், அவ்வளோதான். பட் லாஸ்ட்டாக என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. சரி, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். யாரையுமே ப்ளேம் பண்ண வேண்டாம். அவங்களோட வேலை ஹாப்பியாக இருக்காங்க, நாங்கள் எங்களோட வேலை ஹாப்பியாக இருக்கோம். யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. நல்ல ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் நான், அவங்களும் நல்ல ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. இனிமேல் எங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன்.
எல்லாத்தையுமே தாண்டி விதின்றதும் ஒன்று இருக்குது. அது வந்து இவங்களுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, எனக்கு அதில் நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் நடந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்படி வந்து சேரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விதின்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் போட்ட முடிச்சு தான் இதுன்னு நான் சொல்கிறேன். அதான் நீங்கள் வந்து ஒருத்தங்களை விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தங்களை ஹேட் பண்ண வேணாம். நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னா அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. சுட்டி காட்டுறது உங்கள் கடமை, நான் அதை ஏற்றுக்குவோம். ஆனால் இவங்களை எனக்கு பிடிக்கும் அதனாலேயே உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டோ அப்படி வேணாம். நாங்கள் இப்போது தனா சொன்னது தான், எங்களுக்கு எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும். நீங்கள் யாரோட ஃபேனாக வேணாலும் இருந்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்குறோம். அதுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு வேணும். அண்ட் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கும் நான் சொல்கிறேன், எந்த விதத்துலேயும் நீங்கள் மற்றவங்களை ஹர்ட் பண்ண வேணாம். நீயே அப்படி பண்ணியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க லைஃபும் எங்கள் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற சுச்சுவேஷன் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம யார் மேலேயும் எந்த ப்ளேமும் வைக்க வேணாம். அவங்க லைஃப்பை பார்க்கட்டும், நம்ம லைஃப்பை பார்ப்போம். அண்ட் நீங்கள் அவங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க ஃபாலோவர்ஸுக்கு சொல்கிறேன், எங்கள் லைஃப் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா மட்டும் எங்களுக்கும் அவங்களோட ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஏதாவது லூஸ் மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆமாம், ஃபஸ்ட் டைம் தானே இவ்வளோ ஓப்பன் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் விளாக் போடும்போது அதை கன்வே பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இதுலேயும் எந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கான்ட்ரவர்சி ஆக்கலாம், எந்த பாயிண்ட்டை வந்து நெகட்டிவ் ஆக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காமல் தயவு செஞ்சு வாழ விடுங்க, அது மட்டும் கேட்டுக்கிறோம். எப்பவும் என்றும் ரசிகர்களின் ரசிகனாக. நன்றி.